சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் அனைவரும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். நாம் வெறுமனே சுதந்திர தினத்தை மாத்திரம் கொண்டாடிவிட்டு கடந்து செல்லாமல், நாம் இன்று சந்தோஷமாக சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்காக செய்த தியாகங்களை நாம் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கிடையில் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை நினைவூட்ட நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான பகதூர் ஷா அவருடைய கல்லறையில் ராஜீவ்காந்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், நாங்கள் இன்று சந்தோஷமாக சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது உங்களுடைய தியாகம் என்று எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால்தான் நாம் இன்று இந்த நாட்டில் சந்தோஷமாக சுதந்திரமாக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்று அவர்கள் தன்னுடைய உறவுகளை உடைமைகளை இழந்ததின் காரணத்தினால்தான் நாம் இன்று இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் அதிகம் நம்முடைய முன்னோர்களின் தியாக உணர்வை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய நாட்டின் தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மாவீரர் திப்பு சுல்தான் மட்டும் இந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருந்தால் இத்தனை காலம் சுதந்திரம் கிடைப்பதற்கு எடுத்திருக்காது. அதாவது, மாவீரர் திப்பு சுல்தான் மட்டும் இந்த விடுதலை போராட்ட தலைமை தாங்கியிருந்தா இவ்வளவு நாள் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அடிமையா இருந்திருக்க தேவையில்லை, நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள்ட்ட அதிகமான வீரமும் தியாக உணர்வும் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பானவர்களே, நாம் அதிகம் அவருடைய தியாக உணர்வையும் வீரத்தையும் நினைவூட்டி அது போன்று நம் வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களையும் சிக்கல்களையும் தியாகத்துடனும் வீரத்துடனும் எதிர்கொண்டு அதற்கான பதிலை காணக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.